ஹலோ பிரைஸ் லார்ட். என்ற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நாலா விதத்திலேயும் நாம் ஆலோசனையை கேட்டு அதில் நன்மையான காரியங்களை மாத்திரம் உண்டாக்கும் காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். சாலமுடைய மகன் கூட தகப்பனுடைய ஆலோசனைக்காரருடைய ஆலோசனையை விட்டு தன்னுடைய சிநேகிதர்களுடைய ஆலோசனையை கேட்கும்போது ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. அவனை விட்டு அநேகர் பிரிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்கிற வேலையில் அநேகருடைய ஆலோசனை, நம்முடைய முதியோர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அவர்களுடைய போதனையை கேட்டு அதில் நல்ல காரியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதே போல் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளாக இருந்தால் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்க வேண்டும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் நமக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். ஊழியத்தின் பாதையில் போதகர்கள் அவர்களுக்கு மேலே உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். விசுவாசிகள் போதகர்களுக்கு அவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறதான ஆண்டோடைய வார்த்தைகளை விசுவாசித்து வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம் பாக்கியவான்களாக இருப்போம், நன்மையை அடைவர்களாக இருப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நன்மை செய்வதான போலத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளில் என்னை கொடுத்தப்பட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். சொந்த இஷ்டத்தின்படி செய்யாதபடிக்கு உம்முடைய துணையோடு மக்களுடைய எங்களுடைய முதியோர்களின் ஆலோசனைப்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து நாமத்தை மயப்படுத்துங்க. சுயத்தினாலே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு உம்முடைய துணையோடு நாங்கள் எங்களுடைய வேலையை செய்யவும், ஊழியத்தை செய்யவும், படிப்பை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்துங்க. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்போது நீ பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை பாக்கியவதிகளாய் மாற்றுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட்டிருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.